Very good morning, good afternoon, good evening to all. This is Gopinath Ganesan. In this video, we'll discuss about grade 12 accountancy, unit number 7, company accounts. So, introduction, the theory part, and one more question and answer. அனைவருக்கும் வணக்கம், இது உங்கள் கோபிநாத். ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியல். ஸோ யூனிட் நம்பர் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸ், ஒன் மார்க் கொஸ்டின், தென் தியரி பார்க்க போகிறோம். ஏன் சார் தியரி பார்க்கணும்? தியரி பார்த்தா தான் ஒன் மார்க் கொஸ்டின் புரியும். ஒன் மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடலாம், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரை தெரியும். அது ஏன் அப்படி அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்படின்னா சில தியரிஸ் கம்பல்சரி, தியரி பேசிக் தியரி தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ ஒன் மார்க் கொஸ்டினுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எல்லாத்துக்கும் தெரியும், பட் புரிஞ்சிக்க முடியும். ஸோ வாங்க தியரிக்குள்ளே போகலாம். கம்பெனி அக்கவுண்ட்ஸ். கம்பெனி அக்கவுண்ட்ஸ்னா என்னங்க சார்? த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஸோ ஃபர்ஸ்ட் சோல் ட்ரேடர், தென் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், தென் ஹிண்ட் அன்டிவைடட் ஃபேமிலி, தென் அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, தென் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வரும். அப்படியே என்னங்க சார், நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டினா என்னென்ன ஃபார்ம்ல இருக்கு? உன் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அமௌண்ட் கம்மியாக இருந்தால் சோல் ட்ரேடர் கன்சர்ன், அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, நான் இப்போ கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், பரம்பரையாக குடும்பமே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஹிண்ட் அன்டிவைடட் ஃபேமிலி, சர்வீஸ் ஆர்கனைசேஷன் மாதிரி என்ன மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி இருக்கவங்க மற்றவங்களுக்கும் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இல்லை சார் பெரிய லெவலில் பண்ணும், மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கணும், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்கள்ட்ட பணம் வாங்கி பெரிய கம்பெனியாக பெரிய ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா கரெக்ட் சாய்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இந்த கம்பெனி தான், இந்த கம்பெனி தான் அதுக்கான கரெக்டான சாய்ஸ். க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். எல்லா அமௌண்ட்டு நீயே போடுவியா? தேவையில்லை. நீ ஃபுல்லாக எல்லா அமௌண்ட்டும் நீ இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சில லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு என்ன பண்ணலாம்? பேப்பரில், பெரிய பேப்பரில் என்ன பண்ணலாம்? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் கம்பெனியில் வந்து பணத்தை போடுவாங்க, பணத்தை கொட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நீ சார் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுப்ப. வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு டிவைட் பண்ணி ப்ராஃபிட்டை யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கறதுனால அதுக்கு பேர் டிவிடெண்ட். ஆக்சுவலாக அது ப்ராஃபிட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி. வாங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. கம்பெனிக்கு இன்னொரு பேர் என்ன? ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. A company may be viewed as an association of persons who contribute money or money worth to a common stock and use it for common purpose. அப்படின்னா என்ன சார்? அசோசியேஷன் ஆஃப் பர்சன். ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஒன்னா கூடுறது. என்னால் ஒரு லட்சம் போட முடியும், நீ போடு. உன்னால ஒரு 2 லட்சம் போட முடியுமா? நீ போடு. அவர் 50,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அவர் 30,000 இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னொருத்தர் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்? அவங்க மணி என்ன பண்ணுவாங்க? இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எல்லா பணத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பிஸ்னஸ் பண்ண போறோம். அதுக்கு பேர் தானது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. அசோசியேஷன் ஆஃப் பர்சன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடியது. கான்ட்ரிபியூட் மணி ஆர் மணி வார்த், பணம் மட்டும் அப்படி இல்லை, பணத்துக்கு பதிலாக பண மதிப்பு இருக்கக்கூடிய பில்டிங்கை கொடுக்கலாம், மெஷினரியை கொடுக்கலாம், மணி அல்லது மணி பணம் அல்லது பணம் வேல்யூ இருக்கக்கூடிய எதை வேணுமாலும் அவங்க கொடுப்பாங்க. ஏ காமன் ஸ்டாக் அண்ட் யூஸ் இட் ஃபார் காமன் பர்பஸ். என்ன காமன் பர்பஸ்? அந்த பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் மூலியமா சேல்ஸ் நிறைய வரணும், அதில் ப்ராஃபிட் நிறைய வரணும். அந்த ப்ராஃபிட்டை எந்த பேசிஸ்ல இவங்க கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸ்ல என்ன பண்ணலாம்? அவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க, டிவைட் பண்ணி ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேரு டிவிடெண்ட் சொல்லுவாங்க. இதுதான் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி.
இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி அது எப்படி சார் இருக்கும்? வாங்க பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன் வேர்ட்ல இது ரிலவெண்டா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தியறதுல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ். செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னா சார் the joint stock company, இந்த கம்பெனி அப்படிங்கிறது ரிஜிஸ்டர்டு ஃபார்ம். என்ன பண்ணிருப்போம்? ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? இது தனி நபர். எப்படி சொல்லுவோம்? இது ஓனர்ங்கிறது செப்பரேட் பர்சன். ஓனர்ங்கிறது செப்பரேட் பர்சன். இந்த கம்பெனிங்கிறது செப்பரேட் பர்சன். ஓனருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஃபார்ம்ல கம்பெனில ஏதாவது டெப்ட் ரொம்ப கடன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு யாரெல்லாம் இதுல ஏற்கனவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட தனிப்பட்ட சொத்துக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. இப்ப நான் வேற ஆளு, அவங்க வேற ஆளுப்பா. நான் 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன், கம்பெனி லாஸ் ஆச்சா, இதுல 2 லட்சம் போனா போயிட்டு போகுது. என் வீடு ஒரு 10 கோடி ரூபாயில பண்ணி தனியா கட்டியிருக்கேன், எனக்கு நிறைய பில்டிங் இருக்கு, நிறைய அசெட்லாம் இருக்குன்னா அதெல்லாம் எந்த வகையத்திலும் பாதிப்பு அடையாது. ஏன்? செப்பரேட் லீகல் என்டிட்டினா கம்பெனி தனியால், இந்த யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டர் தனியால். செப்பரேட் லீகல் இதுக்குன்னு தனியா சட்டம் இருக்கு, தனியா லீகல் என்டிட்டி. டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன சார்? இந்த கம்பெனில நான் 10,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன், சரி வச்சுக்கோங்க. அந்த ஷேர் என்ன பண்ணலாம்? நான் விருப்பப்பட்டா என் பையனுக்கு கொடுக்கலாம், எங்க அண்ணனுக்கு கொடுக்கலாம், என் தம்பிக்கு கொடுக்கலாம், என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணுமாலும் கொடுக்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்? டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ்னா யார் இந்த கம்பெனில ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ, அமௌண்ட்டை கொடுத்து ஷேர் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்களோ, அவங்க யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஷேர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ரைட்ஸை யாருக்கு வேணுமாலும் கொடுக்கலாம். அது டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் சர்டிஃபிகேட். ஆர்டிஃபிஷியல் பர்சன் என்ன சார்? ஆர்டிஃபிஷியல் பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்டிங். So, artificial person, the company is registered. It was created by law. சட்டத்தால தனியா உருவாக்கப்பட்ட ஒரு நபர் artificial person. Artificial person, it's not natural person. நம்ம நேச்சுரல் பர்சன் என்ன? இந்த கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் பர்சன். கம்பெனிக்கு அது மாதிரிலாம் இல்லை. கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் இல்லை. ஆனா அதுவும் என்ன பண்ணுவான்? ஒரு போர்ஷனா ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர். அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணலாம்? தன்னுடைய பேர்ல சொத்து வாங்கலாம், சொத்துக்களை விற்கலாம், கம்பெனி மேல ஒருத்தர் கேஸ் போடலாம், கம்பெனி இன்னொருத்தர் மேல கேஸ் போடக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. இதுதான் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ங்கிறது. ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா அது பேர்ல சொத்து வாங்கலாம், சொத்து விற்கலாம், என்ன பண்ணலாம்? மற்றவங்க மேல கேஸ் போடலாம், அந்த கம்பெனி மேல நீ கேஸ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். அது நேச்சுரல் பர்சன் கிடையாது, சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர். அடுத்த என்ன சார் இருக்கு? பெர்ஃபெக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன சார்? ஷேர் ஹோல்டர் இன்னைக்கு என்ன பண்ணுவான்? 4000 ஷேர் ஹோல்டர் புதுசா வந்திருக்கலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம்? அந்த ஷேர் ஹோல்டர் அந்த ஷேர் சர்டிபிகேட் என்ன பண்ணலாம்? அந்த ஷேர்ஸை இன்னொருத்தவங்களுக்கு வித்துட்டு போகலாம். எவ்வளவு ஷேர் ஹோல்டர் இன்னும் புதுசா வரலாம். இருக்கிற ஷேர் ஹோல்டர் கம்பெனி விட்டு வெளியில போகலாம். என்ன பண்ணலாம்? கம்பெனி புதுசா வருவாங்க, வெளியில போவாங்க. ஆனா கம்பெனிங்கிறது நிரந்தரமானது. கம்பெனிங்கிறது நிரந்தரமானது, கண்டினியூவா இருந்து இந்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் இருக்கும். ஷேர் ஹோல்டர் மாறினா இது மாறாது, ஷேர் ஹோல்டர் இறந்தா இது மாறாது, வைண்ட் அப் ஆகாது, டைரக்டர் மாறினா இது மாறாது. அப்ப அந்த ஷேர் ஹோல்டர், டைரக்டர் இவங்கெல்லாம் செப்பரேட் பர்சன். அவங்களோட இன்சால்வென்சி, அவங்களோட டெத்து எந்த வகையிலையும் கம்பெனியை பாதிக்காது, நிரந்தரமா இருக்கக்கூடியது கம்பெனி. பெர்ஃபெக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். லிமிட்டட் லயபிலிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படின்னா என்ன சார் லிமிட்டட் லயபிலிட்டிஸ்? என் பேர் கோபிநாத். இந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்கேன்? 10,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees. 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து 10,000 ஷேர் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். ரைட். கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ்? 4 கோடி ரூபாய் லாஸ். நான் யாரு? அந்த கம்பெனில ஷேர் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஷேர் ஹோல்டர். எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? 10 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். 1 லட்ச ரூபாய், 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். இது இல்லாம தனியா என்னோட சொத்துக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி வரும்.
300 கோடி என்கிட்ட சொத்து இருக்கு, கம்பெனிக்கு எவ்வளவுதான் லாஸ்? ஒரு 4 கோடி ரூபாய் தான் லாஸ் அப்படின்னா கம்பெனியோட எந்த லாஸும் அந்த கம்பெனில ஷேர் ஹோல்டரா இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டரை அஃபெக்ட் பண்ணாது. வெறும் 4 கோடி தான் லாஸ், என்கிட்ட 300 கோடி இருக்கு, சொத்தை வித்து என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். அது மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எவ்வளவு ஷேர் வாங்கியிருக்க? 10 லட்சம் ரூபாய்க்கு. அந்த ஷேர் அமௌண்ட் கொடுத்துட்ட, அது மட்டும்தான் உனக்கு லாஸ் ஆகும். பர்சனல் அசெட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாதுன்னா லிமிடெட். என்ன லிமிடெட்? எவ்வளவு ஷேர் வாங்கியிருக்கோ அது மட்டும்தான் உனக்கு லாஸ். அதை மீறி, அதை தவிர ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு அவசியம் இல்லை? அந்த ஷேர் ஹோல்டர். அதனால அதுக்கு பேர் லிமிடெட். என்ன லிமிடெட்? எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கியிருக்கோ அது மட்டும் தான் லாஸ் ஆகும். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? லிமிடெட் லயபிலிட்டிஸ். இது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல. தென் சோல் ட்ரேடர்லாம் அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் என்ன சார்? கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா கண்ணா, உன்னுடைய சொந்த வீடு, உன்னுடைய சொந்த ஃபேக்டரி, உனக்கு சொந்த அசெட் என்ன இருக்கோ அதெல்லாம் வித்து கட்டணும். அது உன்னுடைய கடமை. அது எதுல வரும்? அது அன்லிமிட்டெட் லயபிலிட்டிஸ். எங்க வரும்? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லயும் சோல் ட்ரேடர்லயும். பட் கம்பெனில என்னது? லிமிட்டெட் லயபிலிட்டிஸ். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் சீல். அப்படின்னு என்ன சார்? என்ன சார் காமன் சீல் இருக்கு? நேச்சுரல் போர்ஷனுக்கு உனக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. அழகா நீ என்ன பண்ணலாம்? சைன் பண்ணலாம், சிக்னேச்சர் பண்ணலாம். கா கோபிநாத் கணேசன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் சைன் பண்ணலாம். ஏன்? நான் நேச்சுரல் போர்ஷன், எனக்கு கை இருக்கு. ஆனா கம்பெனிக்கு கை இல்லை, அது ஒரு ஆளே கிடையாது. அப்ப கம்பெனி எப்படி சைன் பண்ணும்? கம்பெனிக்கு அப்படின்னு ஒரு காமன் சீல் இருக்கும். எந்த டாக்குமெண்ட்ல அந்த கம்பெனியோட சீலை நம்ம வைக்கிறோமோ, சீலை வச்சுட்டா அந்த கம்பெனி சைன் பண்ணதா அர்த்தம். அந்த கம்பெனியோட சீல் என்ன பண்றது? சீல் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி சைன் பண்ணதா அர்த்தம். அதை என்ன சொல்றோம்? காமன் சீல் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. இதை தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் ஒன் வேர்ட் ஈஸியா இருக்கும். தென் சம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஷேர்ஸ் அப்படின்னா என்ன சார்? டோட்டல் கேபிட்டலை சின்ன சின்ன யூனிட்டா டிவைட் பண்ற சார். ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன பண்றோம்? ஒரு 10 rupees ஒரு ஷேர்னு சொல்றோம். மொத்தம் 10 கோடி டிவைடட் பை 10, அப்போ 1 கோடி ஷேர். அது என்னன்னு சொல்லுவோம்? 1 கோடி ஷேர்ஸ். கேபிட்டலோட ஒரு ஸ்மால் யூனிட். கேபிட்டல் என்ன பண்ணுவோம்? சின்ன யூனிட்டா டிவைட் பண்றோம். நார்மலா என்ன பண்ணுவோம்? 10 rupees வச்சுக்குவோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம்? சிலது 100 வச்சுக்குவாங்க, நீங்க 10 வச்சுங்க. அதில் நிறைய இதில் 10ல தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்? அதை தான் ஷேர்ஸ்ன்னு சொல்றோம். The capital of the company is divided into unit of small denomination. Normally 10 rupees. The unit are called as shares. அந்த small unit என்ன சொல்றோம்? shares ன்னு சொல்றோம். இந்த shares யார் வச்சிருக்கா? யாருக்கு தருவோம்? யாரு பணம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஷேர் சர்டிபிகேட்டை தருவோம். பணத்தை கொடுத்துட்டு யார் அந்த ஷேர் சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் ஷேர் ஹோல்டர். உங்களுக்கு பேர் என்னது? ஷேரை ஹோல்டு பண்ணிருக்கனால ஷேர் ஹோல்டர். ஷேரை வச்சிருக்கிறதுனால அவருக்கு ஷேர் ஹோல்டர். எதுக்கு? ஏன் அவங்களுக்கு தரோம்? அவர் பணம் கொடுத்திருக்காரு. அந்த பணத்துக்கு பேர் என்ன? ஷேர் கேபிட்டல். பாருங்க, ஷேர்ஸ்னா என்ன? கேபிட்டலோட ஸ்மால் டினாமினேஷன், ஸ்மால் யூனிட்டை ஷேர்ஸ்ன்னு சொல்றோம். யார் ஷேர் ஹோல்டர்னு சொல்றோம்? யாரு பணத்தை கொடுத்துட்டு, இந்த கம்பெனில நம்ம ரன் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? பணத்தை கொடுத்துட்டு ஷேர் சர்டிபிகேட் வச்சிருக்கோம். எதுக்கு அந்த ஷேர் சர்டிபிகேட்? அந்த ஷேர் சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷம் முடிஞ்ச உடனேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா, நான் உனக்கு பணம் கொடுத்துருக்கல, அந்த மாதிரி ஷேர் சர்டிபிகேட்ல என் பேர் இருக்கு, நான் தான் ஷேர் ஹோல்டர். இந்த வருஷம் லாபம் வந்திருக்கு, அது எனக்கு பங்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துரு, என் பங்கை டிவைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் என்னது? டிவிடெண்ட். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் டிசைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதை டிவிடெண்ட் சொல்லுவோம். ப்ராஃபிட்ல ஒரு பகுதி. ஷேர்ஸ்னா ஸ்மால் யூனிட், அதை வச்சிருக்க ஒரு பேர் ஷேர் ஹோல்டர், அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேரு ஷேர் கேபிட்டல். இது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, ஈஸியா இருக்கும். வாங்க அடுத்து போகலாம். டைப் ஆஃப் ஷேர்ஸ். இந்த டைப் ஆஃப் ஷேர்ஸ் என்ன பண்றோம்? ரெண்டா டிவைட் பண்றோம். எப்படி ரெண்டா டிவைட் பண்றோம்? ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் உங்களுக்கு தெரியும். ப்ரிஃபரன்ஸ் நம்ம சொல்லுவோம். ப்ரிஃபரன்ஸ்னா என்னப்பா, எல்லாம் கியூல இருக்கான், அவன் மட்டும் கியூல இல்லாம நேரா முன்னாடி போய் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா, பா அவர் விஐபி தான் நேரா போறாருன்னு சொல்றோம்ல, அது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ங்கிறது விஐபி கியூ. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா விஐபி எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு? கியூல எல்லாம் நிக்க மாட்டார், நேரா போவார். அது மாதிரி இருக்கிறது தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்.
எங்க சார்? எதுக்கு சார்? ப்ராஃபிட். ஒரு கம்பெனில என்ன இருக்கு? ரன் பண்றோம். ப்ராஃபிட் நிறைய வருது. இந்த ப்ராஃபிட் என்ன பண்றோம்? வாங்கப்பா, யாரெல்லாம் பணம் போட்டீங்களோ உங்களுக்கு பேர் ஷேர் ஹோல்டர். யாரெல்லாம் பணம் போடுறீங்களோ இந்தாங்க டிவிடெண்ட் வாங்கிக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? நிறுத்து. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குரூப்புக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குரூப்புக்கு பேரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ராஃபிட்டை ரிசீவ் பண்றதுல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை டிவைட் பண்ண ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஃபிக்ஸட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபிக்ஸட் ரேட் என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு பேரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். மீதி இருக்கிற ப்ராஃபிட்டை பாவம் இவங்க யார்? ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு இவங்களுக்கு பிரிச்சு கொடுப்போம். அதுக்கு பேரு ஈக்விட்டி ஷேர்ஸ். சரிங்க சார், அதுக்கு எதெல்லாம் சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? 2 இடத்துல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் சார். எங்க சார்? ப்ராஃபிட்டை கொடுக்கறதுல அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் 1. 2வது கம்பெனியை வைண்ட் அப் பண்றோம். சப்போஸ் ஏதாவது எதிர்பாராத விதமா கம்பெனியை க்ளோஸ் பண்ற மாதிரி கம்பெனியை க்ளோஸ் பண்றோம், வைண்ட் அப் பண்றோம், கலைக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம்? யார் இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு யாராருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ வரிசையா நெல்லு, இந்த உனக்கெல்லாம் பணம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீதி என்னப்பா இருக்கா? இவ்வளவு இருக்கா? அந்த மீதி என்ன பண்ண? இவங்க தான் ஓனரு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். அவங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது வெயிட் பண்ணு, நில்லு, ஃபர்ஸ்ட் எனக்கு கொடு, அப்புறமா இவங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்றோம்? கேபிட்டலை திருப்பி கொடுக்கும்போது இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். 2 இடத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ங்க. என்ன ப்ரிஃபரன்ஸ்? ப்ராஃபிட்டை வாங்கிறதுல ப்ரிஃபரன்ஸ், இன்னொன்னு கேபிட்டல் அமௌண்ட்டை ரீபே பண்றதுல அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதனால அவங்களுக்கு பேர் என்னது? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ் இல்லாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு பேர் என்னது? ஈக்விட்டி ஷேர்ஸ். மீதி இருக்கிற எல்லாம் அதுங்களா ஃபிக்ஸட் ரேட் வந்துடும் ப்ரிஃபரன்ஸுக்கு. அது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே யாருக்கு வரும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வரும். ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமா இருக்கும், லாபமா இருந்தாலும் அதிகமா உங்களுக்கு லாஸ் ஆகும். இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் ஒரிஜினல் ஓனர் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவோம். ஏன்? ஓட்டிங் ரைட்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கு, இவங்களுக்கு கிடையாது. ஓட்டிங் ரைட்ஸ் யார்? டைரக்டர் செலக்ட் பண்ணும்போது ஓட்டு போடுவோம். ஸோ அந்த டைரக்டர் நிற்கிறதுக்கு, டைரக்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யாருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காரு. வாங்க அடுத்து பார்ப்போம். ஈக்விட்டி ஷேர்ஸ் do not enjoy any preferential right in the payment of dividend or repayment of capital. ஏற்கனவே பார்த்துட்டோம். அது பாவம், அதனால என்ன இருக்கு பாருங்க, கீழே கிடக்கிறார் பாரும், எழுந்திக்க கூட முடியாம கீழே கிடக்கிறாரு. அவருக்கு என்னது? ப்ரிஃபரன்ஸ் இல்ல. ப்ரிஃபரன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? அப்படியே குதிச்சிட்டு இருப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் to right receive the dividend a specified rate before any dividend is paid. dividend பே பண்ணும்போதும் திரும்ப அந்த கேபிட்டலை ரீபே பண்ணும்போதும் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு இருக்கும். ரைட். டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எப்படி இருக்கும்? டிவிடெண்ட் ரைட். ஸோ குமுலேட்டிவ், நான் குமுலேட்டிவ். ஒரு வருஷம் என்ன பண்றோம்? லாஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? லாஸ் ஆன வருஷத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. ப்ராஃபிட் வர வருஷத்துல மட்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் நான் குமுலேட்டிவ். குமுலேட்டிவ் என்ன? இந்த வருஷம் லாஸ் ஆயிடுச்சா, இந்த வருஷம் ப்ராஃபிட்டா அடுத்த வருஷத்தோட ப்ராஃபிட்டோட சேர்த்து வாங்கிக்கிங்க அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் குமுலேட்டிவ் டிவிடெண்ட். அது மாதிரி இல்ல ப்ராஃபிட் வந்தா உங்களுக்கு லாபம், டிவிடெண்ட் தரும், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொன்னா ஸோ நான் குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். 2வது ரெக்கவரி ஆஃப் கேபிட்டல். ஸோ கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும் போதே 2 வருஷத்துக்கு அப்புறம், 3 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இருக்காருல்ல, அவர் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரோ, எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்காரோ, என்னங்க திருப்பி வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்தா அதுக்கு பேர் ரெடிமபிள். ரெடிமபிள்னா என்ன? ரெடிமபிள் அப்படிங்கிறது எவ்வளவு பணம் கேபிட்டல் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கம்பெனிக்கு கொடுத்திருக்காரோ அதை திருப்பி கொடுத்தா ரெடிமபிள் டிபெஞ்சர். திருப்பிலாம் தரவே முடியாது. கம்பெனி எப்போ வைண்ட் ஆஃப் ஆகுதோ, எப்போ கலைக்கணும் அப்போ வாங்கிக்கன்னு சொன்னா அதுக்கு பேரு இர்ரெடிமபிள். அடுத்து என்ன இருக்கு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன சார்? அடுத்து கன்வர்ஷன் என்ன சார்? the preference shares so particular இயருக்கு அப்புறம் ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா, எதை? ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேரு கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதெல்லாம் முடியாது.
எதுக்காக வந்த ப்ரீஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு இதுதான், என்ன பண்ண முடியாது, ஈக்விட்டி ஷேரா மாற்ற முடியாது அப்படின்னு கண்டிஷன் இருந்தா அதுக்கு பேரு நான் கன்வெர்ட்டபிள். தென் அடுத்து என்ன இருக்கு, பார்ட்டிசிபேஷன் இன் சர்ப்ளஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்படின்னா என்ன சார், புரியல சார். கவனிங்க, ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராஃபிட் எவ்வளவு வருது, 700 கோடி. எவ்வளோங்க, 700 crores ப்ராஃபிட். அது என்ன பண்ணுவோம், ப்ரீஃபரன்ஸ் என்ன இருக்கு, ப்ராஃபிட் வந்துருச்சா, வந்துருச்சு. அடுத்து என்ன சார் பண்ணுவோம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிடுவோம். இந்த டேக்ஸ் வச்சுக்கோ, ரைட்டு. பேலன்ஸ் ப்ராஃபிட் இருக்கா, அதுலேருந்து என்ன பண்ணுவோம், இந்த பேங்க்ல இருந்து ஏதாவது லோன்லாம் நிறைய வாங்கியிருப்போம், ரைட்டுங்களா, இந்த அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிடு வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் இருக்கா, இருக்கு. அதை என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் கூப்பிடுவான், யாரை கூப்பிடுவான், இந்த ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், வாப்பா உனக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோ அப்படின்ட்டு. ஃபுல் அமௌண்ட் தர மாட்டோம், ஃபிக்ஸட் ரேட்டு தான் தருவோம். 10%னா 10%, 9%னா 9%, 7%னா 7%, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தோம். யாருக்கு, ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஃபிக்ஸட் ரேட்டு. அது கொடுத்தது போக நிறைய ப்ராஃபிட் இருக்கு. அப்பா, அது எல்லா ப்ராஃபிட் யாருக்கு தான், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு. அந்த டைம்ல யாரு, இந்த ப்ரீஃபரன்ஸ் சோர்ஸ் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஒரு டிவிடெண்ட் வாங்கிட்டார், ஒரு என்ன வாங்கிட்டாரு, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா டிவிடெண்டா வாங்கிட்டார் ஃபிக்ஸட் ரேட்டு. அதுக்கப்புறம் போகாம வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, உட்காந்துருக்காரு. ஏன்டா போடானா போகல, ஏன்னா அவருக்கு என்ன அக்ரிமெண்ட் இருக்கு, ஃபிக்ஸட் ரேட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் ப்ராஃபிட் இருந்தா அதுலயும் அவருக்கு பங்கு கொடுக்கணும். இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்லாம் வாங்குறாங்கல்ல, அதுலயும் இந்த ப்ரீஃபரன்ஸ் ஹோல்டருக்கு என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட் கொடுத்தா அதுக்கு பேரு, அவருக்கு பேர் என்னது, பார்ட்டிசிபேட்டிங் ப்ரீஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். பார்ட்டிசிபேட்டிங் ப்ரீஃபரன்ஸ் ஷேர்ஸ் எதுல பார்ட்டிசிபேட் பண்றாரு, சர்ப்ளஸா இருக்கக்கூடிய ப்ராஃபிட். இன்னொரு டைப் இருக்கு, இல்ல அதெல்லாம் கிடையாது, உனக்கு என்ன ரேட்டு கொடுத்துருக்கோம்ல 8% கொடுத்தாச்சுல, போய்கிட்டே இரு, உனக்கு கிடையாது அப்படின்னு அவர் அனுப்புனா அவருக்கு பேரு நான் பார்ட்டிசிபேட்டிங். எது மட்டும் தான் கிடைக்கும், என்ன ஃபிக்ஸட் ரேட் ஏற்கனவே ஃபிக்ஸட் பண்ணிருக்கோமோ அது மட்டும்தான். ஸோ இதுதான் டைப் ஆஃப் ப்ரீஃபரன்ஸ் ஷேர்ஸ். நீங்க சிஏ படிக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல இல்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிங்க, அடிஷனலா தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லை, சரிங்களா, ரைட். வாங்க அடுத்து பார்ப்போம். the difference between equity shares and preference shares. இந்த ரெண்டு ஷேர் ஹோல்டருக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன, சோ ஏற்கனவே சொல்லிட்டோம், preference sharesக்கு fixed rate of dividend என்ன கொடுத்துருவோம், fixed rate of dividend கொடுத்துருவோம். ஈக்விட்டி ஷேருக்கு fixed ரேட்லாம் கிடையாது. எனி சர்ப்ளஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யார் கொடுத்ததுக்கு அப்புறம், preference ஷேர் ஹோல்டருக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா இல்ல. ரீபேமெண்ட் அப்படிங்கிறதுக்கு preference ஷேர் ஹோல்டருக்கு சான்சஸ் இருக்கு, என்னது, கம்பெனி கம்பெனி லைஃப்ல இருக்கும் போதே அந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம், ரீகால் பண்றதுக்கு, ஓகேவா, சோ திரும்ப வாங்கிக்கிறதுக்கு, எவ்வளவு ஷேர்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கிடையாது. எப்போ மட்டும் தான் அவங்க வைண்டிங் அப் போகும்போது மட்டும் தான் வாங்க முடியும். ரெடிமபிள், ரெடிமபிள் அப்படிங்கிறது என்னது, திரும்ப வாங்குறது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு இருக்கு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கிடையாது. தென் ஓட்டிங் ரைட்ஸ், யார் தான் ஒரிஜினல் ஓனர் ஆஃப் த கம்பெனி, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் ஒரிஜினல் ஓனர் ஆஃப் த கம்பெனி, அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, ரைட். ஸோ அடுத்து என்ன சார், இந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் என்ன சார், கம்பெனி நம்ம ஆரம்பிக்க போறோம், ஆரம்பிக்க என்ன பண்ணோம், ரெஜிஸ்டர் பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம். அப்போ என்ன பண்ணோம், ஓகே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஆத்தரைஸ்டு கேபிட்டல், சார் டைப் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இருக்கு, ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்னங்க சார், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, என்ன பண்ணிடுங்க, காமர்ஸ் புக் இருக்கு, ஃபுல்லாவே 11th இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் கவனிங்க. ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல அப்படின்னு என்ன சார், அது ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் நீ என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும், ஆத்தரைஸ் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கும். ஆத்தரைஸ்டு கேபிட்டல், கவர்மெண்ட் செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் கிட்ட நீ என்ன பண்ணலாம், அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், பொதுமக்கள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் நீ கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு
எவ்வளவு ஆத்தரைஸ் பண்றாங்களோ அந்த கேபிட்டலுக்கு பேர் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். யார் ஆத்தரைஸ் பண்ணுவா? செபி. இதை நம்ம எங்க மென்ஷன் பண்ணிருப்போம்? மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த கேபிட்டலுக்கு பேரு ஆத்தரைஸ்டு கேபிட்டல். நமக்கு அப்ரூவ் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து என்ன பண்ணுவோம்? எல்லா கேபிட்டலும் ஒரே வருஷத்துல இஷ்யூ பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? ஆத்தரைஸ் வாங்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இஷ்யூ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 100 crores வச்சுங்க. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஒரு 100 crores. ஸோ அதுல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்றோம்? 100 crores ஆத்தரைஸ்டு கேபிட்டல்ல ஒரு 10 crores இஷ்யூ பண்றோம். எவ்வளவு அவுட் ஆஃப் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ரெண்டா டிவைட் பண்ற? issued capital and issued capital. authorized எவ்வளவு? 100 crores. அதுல எவ்வளவு மட்டும் இந்த வருஷம் இஷ்யூ பண்றோம்? 10 crores. அப்ப issued capital 10 crores and issued capital 90 crores. சார் issuedனா என்ன சார்? புரியல சார். கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பாங்கல்ல, ரைட்? அது மாதிரி என்ன பண்ணுவோம்? ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அந்த issued அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேப்பர்ல பத்திரிக்கை இருக்குல்ல, அது மாதிரி என்ன பண்ணுவோம்? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். அதுல என்ன பண்ணுவோம்? இவங்களோட கம்பெனி பேர் இதுதான், ஏபிசி அண்ட் கோ. ஸோ கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம். இவங்களோட கம்பெனி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்க இருக்கு, சென்னையில இருக்கு. ஸோ இவரெல்லாம் எங்களை டைரக்டரா இருக்காங்க, இவங்கெல்லாம் ஆடிட்டரா இருக்காங்க. நீங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த வருஷத்துல 2 வருஷத்துல எப்படி இருக்கும், 3 வருஷத்துல எப்படி இருக்கும், 4 வருஷத்துல எப்படி இருக்கும், இவ்வளவு ப்ராஃபிட் வரும், எங்களோட ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு ப்ராஃபிட் வந்தா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ இவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, வருஷம் 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே என்ன பண்ணுவோம்? 10,000 டிவிடெண்ட் வரும். 2ஆவது வருஷம் இவ்வளவு வரும், 3ஆவது வருஷம் இப்படி என்ன பண்ணுவோம்? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். அதுக்கு பிறகு ப்ராஸ்பெக்டாஸ் இஷ்யூ பண்றது. அதனால இதை பார்த்துட்டு எங்க கம்பெனில ஷேர்ஸ் வாங்குங்க. இப்போ நாங்க எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம்? 10 crores 10 crores ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம். ஒரு ஷேரோட பிரைஸ் 10 rupees அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு விளம்பரம் கொடுப்போம். அது மாதிரி இஷ்யூ பண்றது. இவ்வளவு ஷேர்ஸை விற்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றது இஷ்யூ கேபிட்டல். அதுக்கு பண்ணது இஷ்யூ கேபிட்டல். இஷ்யூ கேபிட்டல் என்ன? நான் சேல் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு. அதுல என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள்லாம் பார்ப்பாங்க. இந்தியா ஃபுல்லா விளம்பரம் போவாங்க. டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை, ஆண்டிப்பட்டி, அங்க எல்லா பக்கத்தையும் என்ன ஆகும்? பேப்பர்ல ஆட் போகும். அதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு மக்கள் எவ்வளவு வாங்குறாங்களோ, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, அதுக்கு பேரு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். சார் எவ்வளவு சார் இஷ்யூ பண்ணீங்க? 10 crores சார். எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அதை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 10 crores ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இஷ்யூ பண்ணது 10 crores, பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணது 10 crores, ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்ன சார்? எவ்வளவு இஷ்யூ பண்ணியோ அதுக்கு ஈக்குவலா பொதுமக்கள் அக்செப்ட் வாங்கியிருக்காங்க, அக்செப்ட் பண்றாங்க, அதுக்கு பேர் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். சரிங்க சார். வேற நான் இஷ்யூ பண்ணிருக்கிறது 10 crores, வந்திருக்கு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 11 crores வந்திருக்கு. அப்ப நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட அப்ஜெக்டிவ் கரெக்டா இருக்கு, உங்களோட அப்ஜெக்டிவ் எல்லாமே பக்காவா இருந்துச்சுன்னா அதோட என்ன அதிகமா வரும்? அதுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். எதுக்கு மேல என்ன இஷ்யூ பண்ணியோ அதை விட அதிகமா இருந்தா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஒன்னொன்னுல கேட்பாங்க செல்லம், பாத்துங்க. தென் நெக்ஸ்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார்? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா 10 crores இஷ்யூ பண்ணேன், 9.5 crores அதோட கம்மியா இருந்தா அதுக்கு பேரு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் சொல்லுவோம். அன்சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னா என்ன? 10 crores இஷ்யூ பண்றோம், அது என்ன பண்றோம்? 9 crores வாங்கிக்கிறாங்க, பேலன்ஸ் 1 crores என்ன பண்ணல, வாங்கல அப்படின்னா இந்த வாங்காம இருக்கிறதுக்கு பேரு அன்சப்ஸ்கிரைப்டு 1 crores. எவ்வளவு வாங்கிக்கிறாங்களோ, எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கோ அதுக்கு பேரு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஓகே, சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்துருச்சு, அதான் அப்ளிகேஷன் பார்க்குறோம். ஓகே, உங்களுக்கு நாங்கள் அலாட் பண்றோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? அவங்கள்ட்ட சரி பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்போம். பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஒரு ஷேருக்கு 10 rupeesனா ஒரே டைம்ல 10 rupees கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். ஏன்? ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க. அதை எப்படி சார் கேட்பீங்க? அப்படியே பிரிப்போங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். என்ன சார் சம் நடத்துறேன், தியரி நடத்திட்டு இருக்கீங்க, நல்லா கவனிங்க கண்ணுங்களா. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டஃபா இருக்கிறதுக்கு காரணம் தியரியில நீ கான்ஃபிடென்ட்டா இல்லாம இருக்கிறது. தியரியில தெளிவா இல்லாம இருந்தீங்கன்னா சம் டஃப்லாம் இல்லை, ரொம்ப டஃப், ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும்.
தியரி தெளிவா இருக்கு. இசிஆப் சார்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி தெளிவா இருக்குன்னா சம் ஈஸிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. தியரி உனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் தெரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கால்ட் அப் கேபிட்டல்னா ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ சார்? 10 rupees. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரிக்கிறோம். எப்படி? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேர் அப்ளிகேஷன். ஷேர்ஸ் வாங்கணும்னு கேட்குறீல்ல, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போடுறீல்ல, அப்பவே 2 ரூபா கொடுத்துரு. ரைட். கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி பார்த்துட்டு மொத்தம் எவ்வளோ பேர் ஷேர் அப்ளிகேஷன் வந்திருக்கு, யாரெல்லாம் கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுக்காதீங்க, இவங்களுக்கு பாதி கொடுங்க, இவங்களுக்கு ஃபுல்லாக கொடுங்கன்னு என்ன பண்ணுறாங்க, யாருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் தரணும் அப்படிங்கிறத போர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணுறாங்க, டிசைட் பண்ணி அலோகேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அலாட் பண்ணுறாங்க. அதனால செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேர் என்னது? அலாட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போடுறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேர் அப்ளிகேஷன். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு யாருக்கு எவ்வளோங்கிறது நம்ம அலாட் பண்ணுறோம், டைரக்டர் அலாட் பண்ணுறாரு. அதனால ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் தான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். அதுக்கு பேர் என்ன கம்பெனியில் வச்சிருக்காங்க, அலாட்மெண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மீதி பணத்தை கொடுங்க அப்படின்னு 2 தடவை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் தடவை கேட்டால் அதுக்கு பேர் என்ன, கொடுங்கன்னு கால் பண்ணுறோம், கொடுங்கன்னு கேட்குறோம், கொடுங்கன்னு கேட்குறோம். அதனால ஃபர்ஸ்ட் தடவை கால் பண்ணால் அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் தடவை கால் பண்ணால் அதுக்கு பேர் செகண்ட் கால். இது மாதிரி எவ்வளோ பணம் கேட்டிருக்கீங்களோ அது கால்ட் அப் கேபிட்டல், மீதி இருக்கிறது அன்கால்டு கேபிட்டல். இப்போ பாருங்க, அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அலாட்மெண்ட்ல மொத்தம் 10 ரூபா சார், அப்ளிகேஷன் கூட 3 ரூபா, அலாட்மெண்ட் கூட 2 ரூபா, மொத்தம் எவ்வளவு? 5 rupees. கால்ட் அப் கேபிட்டல் 5 rupees, அன்கால்டு கேபிட்டல் பேலன்ஸ் 5 rupees அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணுவோம். ரைட், கால்டு கேபிட்டல். ரைட், கேட்குற பணம் ஃபுல்லாக வந்துருமாங்க. 2 பணத்தை கொடுன்னு கேட்டா என்ன உனக்கு ஆன்சர் வரும்? ஒன்று பணம் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. அதெல்லாம் நடக்கும். அதை தான் பிரிச்சிருக்கோம். பணம் கொடுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கீங்க, கேட்குறீங்க. கொடுத்தா பெய்ட் அப் கேபிட்டல், கொடுக்கலன்னா அரியர். ரொம்ப சிம்பிளுங்க. பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம், என்ன ஆன்சர்? 2 ஆன்சர் தான். ஒன்று தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. அதானே வரும். கொடுத்தா பெய்ட் அப் கேபிட்டல்ல போடு, கொடுக்கலன்னா கால்சின் அரியர்ல போடு, கொடுக்கலன்னா கால்சின் அரியர்ல. ஸோ இந்த அன்கால்டு கேபிட்டல்ல பேலன்ஸ் இருக்கிறது ரிசர்வ் கேபிட்டல். கோபி சார் இதை டீட்டெயிலாக அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, அக்கௌண்டிங் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுவோம், ஸோ ஷேர்ஸ் எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்றோம், பணத்தை வாங்குறதுல 2 மெத்தட் இருக்கு. எப்படி வாங்கலாம், பணமா வாங்கலாம், இல்லைன்னா கைண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், பணத்துக்கு பதிலாக பில்டிங்கை வாங்கலாம், மெஷினரியை வாங்கலாம், ஏதாவது ஒரு அசட்டா வாங்கலாம். எப்படிலாம், ஷேர் சர்டிஃபிகேட்டு என்ன பண்ணலாம், ஷேர் சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பணம் வாங்கலாம், இல்லைன்னா அதர் தென் கேஷ் கன்சிடரேஷன் என்ன வாங்கலாம், பில்டிங் வாங்கலாம், மெஷினரி வாங்கலாம், ஃபர்னிச்சர் வாங்கலாம், இது மாதிரி வாங்கலாம். இந்த பணத்தை என்ன பண்ணலாம், 2 விதமா வாங்கலாம். 2 விதமான எப்படி சார், ஒன்று பணத்தை ஒரே டைம்ல எவ்வளோப்பா, 1000 ஷேர் வாங்கியிருக்க, ஒரு ஷேர் எவ்வளவு, 10 ரூபா, 1000 ஷேருக்கு எவ்வளவு, 10,000. இப்போ உடனே 10,000 கையில வைகி, உடனே கொடு அப்படின்னு வாங்கினா அதுக்கு பேர் லம்சம். லம்சம் மெத்தட் என்ன, ஒரே டைம்ல என்டையர் அமௌண்ட்டை ஃபுல்லா வாங்கினா லம்சம். இல்ல இல்ல நீ பாவம், நீ அப்படிலாம் தர வேண்டாம், எவ்வளவு 10 ரூபா தரணுமா, 4 இன்ஸ்டால்மெண்டா கொடுத்துரு, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரூபா, அப்புறம் 3 ரூபா, அப்புறம் 3 ரூபா, அப்புறம் 2 ரூபா அப்படி கொடு அப்படின்னு கேட்டு வாங்கினா அது மாதிரி இன்ஸ்டால்மெண்ட். 2மே வாங்கலாம். எப்படி பண்ணலாம், இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு அந்த காசு எப்படி பண்ணலாம், பணத்தை 2 விதமா வாங்கலாம். ஒன்று எல்லா அமௌண்ட்டையும் ஒரே டைம் வாங்கினா லம்சம் மெத்தட், பிரிச்சு 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 வாங்கினா அதுக்கு பேரு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ப்ரொசீஜர் ஃபார் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணப்போம், ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். வீடு வீடா கொண்டு போய் பத்திரிக்கை வைக்கிறீங்கள, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களே, அது மாதிரி இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ்னா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா, இதுதான் என் கம்பெனி, இதுதான் என்னுடைய கோல், இதான் என்னுடைய அப்ஜெக்டிவ், இவங்கெல்லாம் டைரக்டரு, இவரெல்லாம் ஆடிட்டரா இருக்காரு, ஃபர்ஸ்ட் இயர் இப்படி இருக்கும், செகண்ட் இயர் இப்படி இருக்கும், தேர்ட் இயர் இப்படி இருக்கும், இந்த கம்பெனில நீனு ஷேர் வாங்கினா எங்கேயோ போயிடுவேன் அப்படின்ட்டு என்ன பண்றோம், எல்லாம் மென்ஷன் பண்ணி ஷேர்ஸை வாங்க வைக்கிறோம்ல, ஷேர்ஸ் வாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். 1000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றேன், 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றேன், ஒரு ஷேரோட ரேட் இவ்வளவு, நீ எல்லா பணத்தையும் ஒரே டைம்ல தரணுங்கிற அவசியம் இல்லைங்க. அப்ளிகேஷன் போது 2 ரூபா கொடுங்க, மீதி என்ன பண்ணுங்க அலாட்மெண்ட் மீது ஒரு 3 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலையும்
பேப்பர்ல என்ன பண்றது, அட்வர்டைஸ்மெண்டா கொடுக்கறதுக்கு பேரு இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். அவங்கள நம்ம கம்பெனில ஷேர்ஸ் வாங்க வைக்கிறதுக்கு பண்ணக்கூடிய வேலை. ரைட்டு, இஷ்யூ என்ன பண்ணிட்டோம், ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் பேப்பரை பார்க்கறாங்க. ரிசீப்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் என்ன பண்றாங்க, ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு அதில் என்ன இருக்கும், அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருப்போம். அந்த அப்ளிகேஷன் என்ன பண்றாங்க, ஃபில் பண்ணி நமக்கு அனுப்பும்போது சும்மா அனுப்பக்கூடாது. அதில் என்ன பண்ணியிருப்போம், அப்ளிகேஷன் அனுப்பும்போது ஒரு ஷேர் வேணும்னா 2 ரூபாய்க்கு டிடி எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். எவ்வளோ ஷேர்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு டிடி எடுத்து அனுப்புவாங்க. டிடி எடுத்து செக் அல்லது அனுப்பிச்சுடுவாங்க. ரிசீப்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அப்போ அப்ளிகேஷன் வருது. அப்ளிகேஷன் என்ன வருது, அப்ளிகேஷன் மணி வருது. அதை பார்க்குறோம். நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், 1000 இருக்கு. சப்போஸ் 2000 வந்து என்ன பண்ணுவோம், நம்மளால கொடுக்க முடியாது, இருக்கிறதே எவ்வளோ 1000 தான் இருக்கு. அப்ளிகேஷன் எவ்வளோ கேட்டு வந்திருக்காங்க, 2000. அப்போ நம்ம அலாட் பண்ணுவோம், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவருக்கு எவ்வளவு கொடுங்க, இவருக்கு எவ்வளவு கொடுங்க அப்படின்ட்டு என்ன பண்றோம், யாருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் அப்படின்ட்டு டிசைட் பண்றதுக்கு பேரு அலாட்மெண்ட். அதுக்கு பேரு அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அலாட்மெண்ட் பண்ணிட்டோமா, அப்போ உனக்கு இவ்வளவு ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம், அப்ளிகேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், பேலன்ஸ் பண்ணியை கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரு கால் மணி. அதுக்கு பேரு கால் மணி. ஸோ இதுதான் பேசிக் தியரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி இருக்கு. இந்த ஜேர்னல் என்ட்ரியை சம் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நிறைய ட்ரிக் இருக்கு. ஒரு 4 ஜேர்னல் என்ட்ரி தாங்க வரும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஜேர்னல் என்ட்ரியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ 4 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. என்னென்ன இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கோம், அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால். ஆனால் அதை எந்த இன்ஸ்டால்மெண்ட்டாக இருந்தால் என்னங்க, பணம் உள்ள வந்தா, பணம் உள்ள வருதா, பணம் உள்ள வந்தா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். திரும்ப கேள்வி கேளுங்க, இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக வாங்குற அப்படின்ட்டு. எந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக வாங்குறியோ அது கிரெடிட். எந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக வாங்குறியோ அது கிரெடிட். பாருங்க, அப்ளிகேஷன் மணி வாங்குறோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட், அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன் சார் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டு, பணம் வாங்குற அதனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட், டிடி வாங்கி உள்ள போட்டுட்டேன். வாங்கிட்டுனா அடுத்து கேள்வி கேளு, என்ன பர்பஸுக்காக வாங்கினேன், பர்பஸ் வந்து அப்ளிகேஷன், தட்ஸ் வை அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். அப்ப அலாட்மெண்ட்டுக்கு வாங்கினா, அட கண்ணா இந்த அப்ளிகேஷனுங்கிற இடத்துல அலாட்மெண்ட் எழுதி முடிஞ்சிருச்சு, பணம் உள்ள வருது, ஆமா வந்துச்சு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட். என்ன பர்பஸ், அலாட்மெண்ட், அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். அப்ப ஃபர்ஸ்ட் கால்க்கு வாங்கினா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் கிரெடிட். அப்ப செகண்ட் கால்க்கு வாங்கினா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், செகண்ட் கால் அக்கௌண்ட் கிரெடிட். இப்ப இதுல என்ன சார் சொல்ல வரீங்க, எப்ப எல்லாம் பணம் வாங்குறியோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட், என்ன பர்பஸுக்காக வாங்குறியோ அந்த பர்பஸ் கிரெடிட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். தென் ஸோ வாங்கின பணத்தை என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு செலவு பண்ணலாமா, கூடவே கூடாது. சாருக்காக வாங்கியிருக்கேன், அதை வருஷத்துக்கு கண்ணா புண்ணான்னு செலவு பண்ணக்கூடாது. வாங்கின பணத்தை ஒழுங்கா என்ன பண்ணிடணும், திருப்பதி போறதுக்காக பணம் வாங்கினா திருப்பதி போகணும், சரிங்களா, ஓகேவா. அது மாதிரி இந்த எதுக்காக வாங்கியிருக்கோம், சார் கேபிட்டலுக்காக. அப்ப இந்த அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணிருங்க, சார் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ சார் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சார் கேபிட்டல். ஓகே, இது என்ன முடிஞ்சிருச்சு, அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 3 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னலுங்க. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜேர்னல். அலாட்மெண்ட் என்னன்னு, அலாட்மெண்ட் டியூ, அலாட்மெண்ட் ரிசீவ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால் டியூ, ஃபர்ஸ்ட் கால் ரிசீவ், செகண்ட் கால் டியூ, ரிசீவ். ஒண்ணுமே புரியல சார், கத்திட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே புரியல, வாங்க. ஸோ அதெல்லாம் ஜேர்னல் நடத்தும் போது தெளிவா உங்களுக்கு நடத்துறேன். ஜஸ்ட் இப்ப கோ த்ரூ பண்றேன் பாருங்க. அலாட்மெண்ட் டியூவா, அலாட்மெண்ட் டியூனா ரொம்ப சிம்பிள் கண்ணா, என்ன டியூவோ அது டெபிட், என்ன டியூவோ அது டெபிட், ஷேர் கேபிட்டல் கிரெடிட். பாருங்க, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். டியூவா, டியூ. பணம் வந்துருச்சா, வந்துச்சுன்னா பணம் எப்போ பணம் வந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ஓகே டெபிட். அடுத்து சும்மா இருக்கக்கூடாது, நீ கேள்வி கேட்கணும், என்ன பர்பஸ்க்காக வந்துச்சுன்னு. அந்த பர்பஸ் கிரெடிட். என்ன பர்பஸ், அலாட்மெண்ட், அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட், அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். இன்னொரு ரகசியம் சொல்லிட்டுங்களா, அது ஜேர்னல் நடத்தும் போது சொல்றேன், இருந்தாலும் சொல்றேன். இந்த சார் அலாட்மெண்ட்னா என்ன பண்ணுங்க, சார் அலாட்மெண்ட்டா இதுக்கு 2 ஜேர்னலுங்க, இதுக்கு 2 ஜேர்னல். என்னென்ன 2 ஜேர்னல், சார் அலாட்மெண்ட்னா அந்த 2 ஜேர்னல்ல ஒன்னு கிரெடிட், ஒன்னு டெபிட், இன்னொரு டெபிட், இன்னொரு கிரெடிட் வருமா. அப்ப சார் அலாட்மெண்ட் டியூனா சார் அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சு அலாட்மெண்ட்ல முடிக்கணும். அது எப்படி, ஃபர்ஸ்ட் லாஸ்ட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது,
சார் அலாட்மெண்ட். ஆமா சார், முடிக்கும் போது அலாட்மெண்ட் சார். ஆமா சார், அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கும். அலாட்மெண்ட்னா 2 ஜேர்னல், ஆரம்பிக்கிறதும் அலாட்மெண்ட்ல ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது அலாட்மெண்ட். சார் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், சார் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். பேலன்ஸ் என்ன பண்ணுவோம்? எப்பவுமே சார் கேபிட்டல் கிரெடிட்ல தான் வரும், மாறவே மாறாது. ஃபோர்ஃபீச்சர்ல தான் வரும், மீதியெல்லாம் மாறாது. சார் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், பணம் உள்ள வருதுனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட். சரி, இதே ஃபர்ஸ்ட் காலுக்கு வருமா? வரும். பாருங்க, செக் பண்ணலாமா? செக் பண்ணிக்கிங்க. பாருங்க, கால் மணி. கால் மணினா என்ன அர்த்தம்? 2 ஜேர்னல். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்? கால் மணில ஆரம்பிச்சு கால் மணில முடிக்கணும். கால் மணினா கால் மணி நேரம் கிடையாது, அது கிடையாதுங்க. கால் மணினா ஃபர்ஸ்ட் கால், அது செகண்ட் கால் வரும். பாருங்க, சார் ஃபர்ஸ்ட் காலா? சார் ஃபர்ஸ்ட் கால் ஆரம்பிச்சிட்டேன், முடிக்கும் போது எங்க தான் முடிக்கணும்? சார் ஃபர்ஸ்ட் கால்ல முடிக்கணும். இப்போ இங்க என்ன வரும்? இங்க கேபிட்டல் கிரெடிட்ல வரும், இங்க பேங்க் டெபிட்ல வரும். சார் இது அப்படிதான் வருமா? அப்படிதான் வரும். மாறுமா? மாறவே மாறாது செல்லும், மாறாது. பாருங்க, சார் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட், சார் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட்ல ஆரம்பிச்சு முடிக்கும் போது கிரெடிட்ல முடியுது. சார் கேபிட்டல் கிரெடிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். இதே லாஜிக்கை பாருங்க, சார் அலாட்மெண்ட்லயும் பார்த்துருப்பீங்க. சேம் லாஜிக், இது மாறவே மாறாது. சார் அலாட்மெண்ட் டெபிட், சார் அலாட்மெண்ட் லாஸ்ட்ல கிரெடிட்ல இருக்கு. செகண்ட் கால்க்கும் அதாங்க, மாறவே மாறாது. செகண்ட் கால்க்கு பாருங்க, சார் ஃபர்ஸ்ட் கால் வந்துருச்சு, அடுத்து சார் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லுவோம். அது கொடுக்கல, அங்கேயும் இதே தான் இருக்கும், அது மாறாது. சார் இஷ்யூட் அட் என்ன இருக்கு? சார்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணலாம்? ஓகே, 3 விதமா மொத்தம் இருக்கு. அதுல என்னென்னு பாருங்க. சார்ஸ் இஷ்யூட் அட் பார், சார்ஸ் இஷ்யூட் அட் பிரீமியம், சார்ஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். என்ன சார் டிஸ்கவுண்ட் கொடுக்கல? டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ண கூடாது, அதனால கொடுக்கல. அப்படி என்ன சார்? ஒன்னொன்னா பார்ப்போம். சார்ஸ் இஷ்யூட் அட் பார்னா 10 rupees சார்ஸ் 10 rupeesக்கு இஷ்யூ பண்ணா சார்ஸ் இஷ்யூ அட் பார். அதே ரேட்டுக்கு 10 ரூபா சார 10 ரூபாய்க்கு இஷ்யூ பண்றது. அப்ப 100 ரூபா சார 100 ரூபாய்க்கு இஷ்யூ பண்றது. அவங்க என்ன பண்ண மாட்டோம்? அதிகமாகவும் சொல்றது இல்ல, வேலையே கம்மியாகவும் சொல்றது இல்ல. நீங்க பேனா 10 ரூபா அப்படியே 10 ரூபாய்க்கு வச்சுங்க, எனக்கு லாபம் வேணாம் நஷ்டமும் வேணாம், எனக்கு லாபம் வேணாம் நஷ்டமும் வேணாம் அப்படின்னு இஷ்யூ பண்ணா அதுக்கு பேரு சார் இஷ்யூட் அட் பார். செகண்ட் என்ன இருக்கு? சார்ஸ் இஷ்யூட் அட் பிரீமியம். அப்படின்னு என்ன சார்? 10 ரூபா சேர 12 ரூபாய்க்கு விற்கிறது, 100 ரூபா சேர 120 ரூபாய்க்கு விற்கிறது. எவ்வளவு அதிகமா விற்கிறியோ அந்த அதிகமான விலைக்கு பேரு பிரீமியம். அந்த அதிகமான பேருக்கு என்னது? சார்ஸ் இஷ்யூட் அட் பிரீமியம் அப்படின்ட்டு. ஓகே, இது வரைக்கும் தியரி கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய தியரி ஓவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு 10 1 மார்க் இருக்கு. மற்ற இதுக்கெல்லாம் டைரக்டா நம்ம 1 மார்க் போயிடுவோம். இது ஏன் தியரி பார்த்தோம்? தியரி பார்த்தா தான் 1 மார்க் புரியும். பிளஸ் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஜேர்னல் என்ட்ரிலாம் புரியணும். அப்படின்னா தெளிவா தியரி உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதான் சொன்னோம். வாங்க 1வது கொஸ்டின் பார்ப்போம். ப்ரீஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஸ் 1. ஏற்கனவே பார்த்தோம். ப்ரீஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்ன நமக்கு தெரியும். 2 இடத்துல ப்ரீஃபரன்ஸ். என்னென்ன 2 இடத்துல? which carry preference at the right of. அதெல்லாம் விடுங்க, என்ன சார் ரொம்ப இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. டிவிடெண்ட வாங்கும்போது ப்ரீஃபரன்ஸ், திரும்ப ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல்ல ப்ரீஃபரன்ஸ். அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன இருக்கு இங்க பாருங்க. பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அட் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட வாங்கும்போது அவங்களுக்கு ப்ரீஃபரன்ஸ். தென் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் வைண்டிங் அப், இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது அமௌண்ட்டை கேபிட்டலை ரீபே பண்ணும்போது ப்ரீஃபரன்ஸ். இந்த ரெண்டுமே இருந்தால் அதுக்கு பேர் ப்ரீஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? பி, ஒன்லி 1 அல்லது 2 இருக்கலாம், தப்பு. சி என்ன இருக்கு? போத் ஏ அண்ட் பி, அப்போ ரெண்டுமே இருக்கிறதா ப்ரீஃபரன்ஸ். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ டைரக்டாக நான் இதை சொல்லிடலாம் ஆன்சர், பட் இதுக்கு முன்னாடி இருக்கு அந்த தியரி படிச்சதான் உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின். that part of share capital which can be called up only and winding up of a company is called. நிறைய டைப் ஆஃப் கேபிட்டல் இருக்குங்க. அதுல ஒரு கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது, கம்பெனியை கலைக்கும் போது, க்ளோஸ் பண்ணும்போது மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவோம். அது வரைக்கும் கேபிட்டல் என்ன பண்ண மாட்டோம்? இஷ்யூ பண்ண மாட்டோம். ஏன் இஷ்யூ பண்ண மாட்டோம்? ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போம். எதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க? கேபிட்டல். அவ்வளவுதாங்க. ஒரு கேபிட்டலை இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ரிசர்வ் கேபிட்டல். ஏன் ரிசர்வ் பண்ணிருக்க? அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான், ஒரு இக்கட்டான சூழ்நிலை மட்டும்தான் நான் இஷ்யூ பண்ணுவேன். அது வரைக்கும் அது சேஃபா இருக்கட்டும்னு இருந்தா அதுக்கு பேரு ரிசர்வ் கேபிட்டல். ஆன்சர் என்னது? ரிசர்வ் கேபிட்டல். எப்ப மட்டும் தான் இஷ்யூ பண்ணோம்? கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது மட்டும்தான். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 5000 crores கொடுத்தாலும்
கொஞ்சம் கேபிட்டல் ஒரு 100 crores என்ன பண்ணுவேன் ரிசர்வ் பண்ணி வச்சிங்க. எப்போ எமர்ஜென்சி வருதோ, எப்போ கம்பெனியை வைண்ட் அப் பண்றீங்களோ அப்போ இஷ்யூ பண்றது. அட் த டைம் ஆஃப் forfeiture share capital account is debited with. ஓகே ரைட் சார் ஃபர்ஸ்ட் forfeiture உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த forfeiture என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த மூணாவது கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். forfeiture என்ன சார்? forfeiture அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல யாருக்கு எவ்வளவு ஷேர் தரது அப்படின்னு என்ன பண்றோம், ஒருத்தருக்கு அலாட் பண்ணிருக்கோம். மோகன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 1000 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு கொடுக்கணும், ஒரு ஷேருக்கு 10 rupees. அவர் என்ன பண்ணும், அப்ளிகேஷன் மணி கொடுக்கணும், அலாட்மெண்ட் மணி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால். இந்த 10 rupees பிரிச்சு 4 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறோம். அப்ப 10 rupeesல என்ன பண்ணிட்டாரு, 8 rupees கொடுத்துட்டாரு, 2 rupees கொடுக்கல. பரவாயில்ல 2 rupees கொடுக்கல, அவருக்கு ஷேர் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாமா? கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுவாங்க. அப்பவும் தரல, செகண்ட் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு செகண்ட் ரிமைண்ட் அப்பவும் தரல. அப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்தது நிறைய தடவை உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், ரிமைண்டர் கொடுத்துட்டோம், தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. அவர் தரல அப்படின்னா அவருக்காக என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அவருக்குன்னு அலோகேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸை அவர்கிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துருக்க மாட்டோம், அவருக்குன்னு அலோகேட் பண்ணி வச்சிருக்கிறத எடுக்கிறது. அது மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் forfeiture. ஒரு கேள்வி கேட்கலாம், 8 ரூபா கொடுத்துருக்காரு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா? கிடையவே கிடையாதுங்க. ரூல்ஸ் எல்லாம் ரெகுலரா என்ன பண்ணிருப்போம், தெளிவா கொடுத்துருப்போம். 8 ரூபா பணம் வாங்கிட்டோம், 1000 ஷேர்ஸ்க்கு 8000 வாங்கிட்டோம், ஒரு பைசா, எவ்வளவு, ஒரு பைசா கூட திருப்பி தர மாட்டோம் அவருக்கு. அந்த 8000 நமக்கு ப்ராஃபிட் அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து என்ன இருக்கு, ஷேர் சர்டிஃபிகேட் கொடுப்போமா, அதுவும் தரமாட்டோம், அதையும் தரமாட்டோம். அப்புறம் இன்னொன்னு கேட்கலாம், சார் 8000 தான் கொடுத்துட்டாரே, 1000 ஷேர்ஸ் வேணும், ஒரு 800 ஷேர்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க 200 ஷேர்ஸ் வச்சுக்கலாமா? அதெல்லாம் கணக்கில், அதெல்லாம் செல்லாதுக்கன்னா அப்படிலாம் பண்ணவே முடியாது. கேள்வி நிறைய கேட்கலாம், அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்லை. ஒரு பைசா கொடுக்கலனாலும் என்டையர் ஷேர்ஸ், அந்த 1000 ஷேர்ஸுமே என்ன பண்ணிடுவோம், அவர்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு பேரு forfeiture. அவருக்கு என்ன பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க, அட் த டைம் ஆஃப் forfeiture share capital account is debited with. ஸோ எதை நம்ம டெபிட் பண்றோம் அப்படின்னா, நீ அவர்கிட்ட என்ன பண்ணலாம், எவ்வளவு பணம் கொடுன்னு கேட்டியோ அந்த அமௌண்ட் தான். இதுல எல்லாமே நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க, ஃபேஸ் வேல்யூல போடுவாங்க அல்லது நாமினல் வேல்யூல போடுவாங்க, ரெண்டுமே தப்பு. பணம் இவ்வளவு கொடு அப்படின்ட்டு அவர்கிட்ட எவ்வளவு பணம் கேட்டிருக்கியோ அந்த கேபிட்டல், அதுக்கு பிறகு கால்ட் அப் கேபிட்டல் அமௌண்ட் டெபிட் பண்ணுவோம். ஏன்னா அதானே கேட்டிருக்க, கேள்வி ஏன் பணம் தரல, பணம் கேட்டேன் தரல, பணம் தரல, கேட்டதுக்கு பேர் என்னது, கால்ட் அப் கேபிட்டல், கேட்டதுக்கு பேரு கால்ட் அப் கேபிட்டல். கேட்டா தானே தர முடியும், ஆமா, அதனால அப்படி வச்சுங்க, கால்ட் அப் கேபிட்டல் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ரைட், அடுத்து 4th கொஸ்டின் என்ன இருக்கு, ஆஃப்டர் forfeiture forfeited shares are reissued, the balance in the forfeited share account should be transferred to. ஓகே, நல்ல கொஸ்டின். இதுதான் என்ன அர்த்தம் கவனிங்க. ஸோ அப்போ மோகன் இருந்து என்ன பண்ணிட்டோம், 1000 ஷேர்ஸை forfeiture பண்ணிட்டோம். கேள்வி கேளுங்க, எதனால forfeiture பண்ண, ஏன் forfeiture பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 rupees அமௌண்ட் தரல, 2 rupees அமௌண்ட் தரல, 10 ரூபாயில 2 ரூபா தரல, அப்ப எவ்வளவு கொடுத்துட்டாரு, 8 ரூபா. அப்போ உனக்கு எவ்வளவு ப்ராஃபிட், 8 ரூபா ப்ராஃபிட். இந்த 1000 ஷேர்ஸ் என்ன பண்ணுவ, இன்னொருத்தருக்கு விற்ப, அதுக்கு பேர் அது ரீஇஷ்யூடு. நீ தானே வாங்கிக்கல, விட்டுடு, பணம் தர முடியாதுல்ல, விட்டு, உனக்கு என்ன கிடையாது, உனக்கு ஷேர்ஸும் கிடையாது, நீ கொடுத்த பணமும் கிடையாதுன்ட்டு அந்த பணத்தை நம்மளே வச்சுக்கிட்டு இந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுவோம், இன்னொருத்தனுக்கு விற்கிறோம், ராஜான்னு ஒருத்தருக்கு விற்கிறோம். அது மாதிரி விற்கும் போது அது என்ன சார், ஏற்கனவே விற்று அந்த ஃபுல்லா வராத பணம், அந்த டைம்ல என்ன சான்ஸ் இருக்கு, 10 ரூபா சேர 10 ரூபாய்க்கு விற்க மாட்டோம். எவ்வளவுக்கு விற்கிறோம், ஒரு 9 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப எவ்வளவு சார் லாஸ், 10 ரூபா சேர 9 ரூபாய்க்கு வித்தினா 1 ரூபா லாஸ். ரைட், இந்த மோகன் இருந்து புடுங்க, நீல ஏற்கனவே மோகன் ஏற்கனவே எவ்வளவு கொடுத்தா, 8 ரூபா கொடுத்தாருல, அப்படி பண்ணும்போது உனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, ப்ராஃபிட் 8 ரூபா. இப்ப ராஜாவுக்கு விற்கும் போது எவ்வளவு கொடுக்குற, 10 ரூபா சேர 9 ரூபாய்க்கு விற்கிற, அப்போ உனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது, 1 ரூபா. அப்போ மொத்தமா பாருங்க, 8 ரூபா ப்ராஃபிட், 1 ரூபா லாஸ். அப்ப நெட்டா பண்ண எவ்வளவு, 7 rupees ப்ராஃபிட். இந்த 7 rupees ப்ராஃபிட் அதை எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் நான் கணக்கு நடத்துறேன், இது புரிஞ்சுங்க. இது எந்த அக்கௌண்ட்டுக்குன்னா, எந்த ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி கண்ணா, forfeiture ப்ராஃபிட்னு மட்டும் இல்ல, எந்த ப்ராஃபிட்டா இருந்தாலும் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாத்துவோம்.
ஏன் மாத்தோம்னு கேள்வி கேளுங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் சார் அதுக்கு மாத்துறேன், வேற ஏன் ஜெனரல் ரிசர்வ்க்கு மாத்தக்கூடாதா? செகண்டரி பிரீமியத்துக்கு மாத்தக்கூடாதா? கேபிட்டல் ரிசர்வ்க்கு ஏன் மாத்தீங்க அப்படின்னா, இந்த கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், அந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு கீழ வரக்கூடியது. அந்த ஷேர் ஹோல்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால கேபிட்டல் ரிசர்வ்க்கு மாத்துறோம். ஆன்சர் என்னது? கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ். 4 கொஸ்டின் முடிஞ்சிருச்சுங்களா? வாங்க 5வது கொஸ்டின் பார்ப்போம். இது தியரி தான். ஸோ தியரி பேஸ்ல இருக்கக்கூடிய 1 மார்க்கு. நிறைய நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா சம்மு பார்க்கும்போது புரியாது. நிறைய பேர்த்துக்கு இந்த சம்மு புரியாம இருக்கிறதுக்கு காரணம் தியரியில அதிக நேரம் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தான். The amount received over and above par value is credited. ஏற்கனவே பார்த்துட்டோம் செல்லம். amount received over and above அழகா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. over and above அப்படின்னா 10 ரூபா சேர 12 ரூபாய்க்கு வாங்குறது, 10 ரூபா சேர 13 ரூபாய்க்கு விற்கிறது. இது மாதிரி அதிகமா இருக்கு இது இருக்குல்ல, அதை நம்ம எதுல கிரெடிட் பண்ணோம்னா அதிகமா இருந்தாலே ஷேர்ஸ் இஸ்யூட் அட் பிரீமியம். அப்ப எங்க பண்ணோம்? செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்ட். அதிகமா இருந்தா அதுக்கு பண்ணது செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்ட். பிரீமியம்னா என்ன அர்த்தம்? அதிகம் அப்படின்னு அர்த்தம். செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்ட். செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்ட் நோட் பண்ணீங்க. எபோ அதிகமா இருந்தா. 6th கொஸ்டின். which of the following statement is false? இது நெகட்டிவ் கொஸ்டின். ட்ரூன்னு கேட்கல, ஃபால்ஸ். அப்ப என்ன பண்ணும்? இருக்கிறதெல்லாம் எது கரெக்டா இருக்கோ அது ஆன்சர் இல்ல, தப்பா இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ அந்த நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கும்போது நம்ம மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஆன்சர்னு பார்க்கக்கூடாது. இந்த 6வது கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கிறதுல எது தப்பா இருக்கோ அதுதான் ஆன்சர். issued capital can never more than the authorized capital. கண்டிப்பா authorized எவ்வளோ ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து ஒரு போர்ஷன் தான் issued capital. அப்ப கரெக்டா இருக்கு. அப்ப அது ஆன்சர் அல்ல. in case of under subscription issued capital will be less than the subscribed capital. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன? நீ எவ்வளோ இஷ்யூ பண்ணிருக்கியோ அதை விட கம்மியா 10,000 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணிருக்கேன்னா 9,000 சப்ஸ்கிரைப் பண்ண அதுக்கு பண்ணது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். அப்ப எப்படி இருக்கும்? அது கம்மியா இருக்கும். issued capital will be less than the subscribed capital. சான்ஸ் இல்ல. சப்ஸ்கிரைப் கேபிட்டல் எப்படி இருக்கும்? அப்ப ஆன்சர் என்னது? இன் கேஸ் ஆஃப் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியா வாங்கியிருந்தாங்கன்னா issued capital என்ன இஷ்யூ பண்ணிருக்கோமோ will be less than the subscribed capital. ஸோ இது மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் ஆன்சர். பி தான் ஆன்சர். ஏன் அப்படி இருக்காது? நம்ம எவ்வளவு இஷ்யூ பண்றோமோ அது எப்படி இருக்குன்றாங்க? கம்மியா இருக்கணும். அப்படி கம்மியா இருக்குன்றாங்க. கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே ரைட். நல்லா கவனிங்க. இன் கேஸ் ஆஃப் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா இஷ்யூ பண்ணிருக்கிறது அதிகமா இருக்கு, ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது கம்மியா இருக்கு. issued capital will be less than the subscribed capital. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாவே கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 7. when shares are issued for purchase of assets the amount should be credited to. சார் ஒண்ணுமே இல்லை சார். இந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்றீங்க. ஸோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நீங்க வாங்கும்போது கேஷா வாங்கினாலும் சரி அல்லது அசட்டா வாங்கின எதை வாங்கினாலும் சரி, அசட்டா வாங்கினாலும் சரி அல்லது நீங்க கேஷா வாங்கினாலும் எதை தான் இஷ்யூ பண்றீங்க? ஷேர் கேபிட்டலை இஷ்யூ பண்றீங்க. ஷேர்ஸை இஷ்யூ பண்ணினாவே ஷேர் கேபிட்டல் கிரெடிட். அது கேஷா இருந்தா என்ன, அசட்டா இருந்தா என்ன? கேஷா இருந்தா கேஷ் அக்கௌண்ட் அல்லது பேங்க் அக்கௌண்ட் டெபிட், அசட்டா இருந்தா அசட் அக்கௌண்ட் டெபிட். இங்க என்னன்னு கேட்கறாங்க? கிரெடிட்டட்ன்றாங்க. எதை கிரெடிட் பண்ணுவோம்? எந்த ரூல் இதை பார்க்கணும்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பணம் வந்தா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், அசெட் வந்து அசெட் அக்கௌண்ட் டெபிட். இங்க என்ன வருது? அசெட் வருது. அவன் டெபிட்டை பத்தி கேட்கவே இல்லை, கிரெடிட்டட் அப்படின்றாங்க. எது என்ன கொடுது? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஷேர் சர்டிபிகேட் ஒன்று விட்டு வெளியில போகுது, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். தென் 8th கொஸ்டின். மேட்ச் த பேர், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது மாதிரி பேர் கொடுத்தா என்ன பண்ணுங்க? ஸோ எத்தனை சார் இருக்கு? 4 இருக்கு. அப்ப இது 4க்கும் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 4க்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுல இருக்கா 2க்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுனாவே ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வாங்க பார்ப்போம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன சார்? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா
எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கியோ அதை விட கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல பிலோ தான் அண்டர்னாலும் பிலோனாலும் ஒன்று தான். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பிலோ. அப்போ ஒன்றுக்கு ஆன்சர் என்ன இருக்கு? 3. அப்போ ஒன்றுக்கு எங்கே 3 இருக்குன்னு பாருங்க. சிடி 2 இருக்கு. அதோட ஒன்றா இருந்தால் அதான் ஆன்சராக இருக்கும். 2 இருக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன இல்லை, இது ஏவும் கிடையாது பிவும் கிடையாது. அப்போ என்னவா இருக்கலாம்? சியா இருக்கலாம் அல்லது டியா இருக்கலாம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். வாங்க ரெண்டாவது பார்ப்போம். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஆஹா, இப்போ அண்டர்னா என்ன அர்த்தம்? பிலோன்னு அர்த்தம். அப்போ ஓவர்னா என்ன? எபோன்னு அர்த்தம். இப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா எபோ சப்ஸ்கிரிப்ஷன் எபோ. அப்போ 2க்கு ஆன்சர் என்ன? 2க்கு 2. அப்போ 2க்கு 2 எங்க இருக்கு பாருங்க. இங்க வந்து 2க்கு 2, 1க்கு 3. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் சி தான் ஆன்சர் சி. அப்போ 4ல் 2 தெரிஞ்சாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3க்கு என்னன்னு பாருங்க. கால்ஸ் இன் அரியர். அரியர்னா கொடுக்காம இருக்கிறது. அரியர்னா என்ன? பாஸ் ஆகாம இருக்கிறோம்ல, அதுக்கு பேர் அரியர். அப்ப அன்பெய்டு கால், அமௌண்ட் அன்பெய்டு ஆன் கால். அன்பெய்டுனா அரியர். அப்ப 3க்கு என்னது? 3க்கு 4. கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா முன்னாடியே வாங்கிக்கிறது. அமௌண்ட் ப்ரீபெய்டு ஃபார் கால்ஸ். ப்ரீபெய்டுனா கால்ஸ் இன் அட்வான்ஸ். இப்போ 4க்கு 2. இப்போ ஆன்சர் என்ன? ஆன்சரு சி தான் ஆன்சர். ஆன்சர் என்னது? சி கரெக்டான ஆன்சர். வாங்க 9th கொஸ்டின் பார்ப்போம். If a share of rupees 10 on which rupees 8 has been paid off is forfeiture, minimum reissue price is dash. அப்படின்னா என்ன சார்? ஷேர் பிரைஸ், ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு? 10 rupees, on which rupees 8 has been paid up. ஒரு ஷேர் 10 rupees, 8 rupees என்ன பண்ணிட்டாங்க? பே பண்ணிட்டாங்க. இஸ் forfeiture. அதான் பே பண்ணதுக்கு எதுக்குங்க forfeiture பண்ணணும்? forfeiturனா ஷேர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து ஃபுல் பேக் பண்றது, வாங்குறதுக்கு பேர் தானே. அவங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்கிறத கேன்சல் பண்றதுக்கு தானே. 8 ரூபா கொடுத்துட்டாங்கல்ல, பாவம் அவங்க ஏன் forfeiture பண்றாங்க? ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு? 10 rupees. எவ்வளோ பே பண்ணிட்டாங்க? 8 rupees. அப்போ இன்னும் எவ்வளோ பே பண்ணல? 2 rupees. அதனால தான் forfeiture பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 10 ரூபா இருக்கக்கூடிய ஷேர்ல 8 ரூபா கொடுத்துட்டாங்க, 2 ரூபா கொடுக்கல. அதை கொடுக்காதனால forfeiture பண்ணிட்டாங்க. அப்போ பண்ணும்போது மினிமம் ரீஇஷ்யூ பிரைஸ். மினிமம் ரீஇஷ்யூ பிரைஸ்னு என்ன அர்த்தம்? 10 ரூபாய்க்கு ஏற்கனவே எவ்வளோ வாங்கிட்டேன்? 8 ரூபா வாங்கிட்டேன். அப்போ இன்னும் உனக்கு எவ்வளோ வர வேண்டியிருக்கு? ஒரு ஷேர் எவ்வளோப்பா? 10 ரூபா. அதை வித்துரு. ரைட், விற்க ரெடியா இருக்கு. ஏற்கனவே எவ்வளோ வாங்கிட்டேன்? 8 ரூபா. இன்னும் எவ்வளோ வர வேண்டியிருக்கு? 2 ரூபா. அவ்வளோதாங்க. அப்போ 10 rupees minus 8, எவ்வளோ பணம் வாங்கிட்டீங்களோ அது பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ? 2 ரூபா. அதுதான் ஆன்சர். இப்போ மினிமம் எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணோம்? 2 rupees. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஜேர்னல் என்ட்ரி ஷேர் கேபிட்டல் 10 rupees, forfeiture ஏற்கனவே forfeiture பண்ணது 8, கால்ஸ் இன் அரியர் எவ்வளவு? 2. மினிமம் பிரைஸ்க்கு என்ன ஃபார்முலா? நாமினல் பிரைஸ் மைனஸ் forfeiture. நாமினல் பிரைஸ் எவ்வளவு? 10 rupees மைனஸ் forfeiturனா எவ்வளோ ஏற்கனவே பணம் வாங்கிட்டியோ அது 8 rupees. ஆன்சர் 2 rupees. ஆன்சர் இதுக்கு பேர் என்னது? 2 rupees. அங்க லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின். Supreme Limited forfeiture 100 shares of rupees 10 each for non-payment of final call of rupees 2 per share. The forfeiture shares எப்படி? ரொம்ப சிம்பிள்ங்க. ஷேர் கேபிட்டல் சார் என்ன சொல்லியிருக்காரு? எப்பவுமே கிரெடிட்ல வரணும். ஆனால் forfeiturல மட்டும் டெபிட்ல வரும். forfeiturல மட்டும் டெபிட்ல வரும். ஏன் forfeiturல டெபிட்ல வரும்? ஏன் forfeiturல டெபிட்ல வருது அப்படின்னா, யாருக்கு ஷேர் கொடுத்துருக்கோமோ அதை என்ன பண்றோம்? ரீகால் பண்றோம், கேன்சல் பண்றோம். அதனால ஆப்போசிட்ல வருது. All the shares were reissued at rupees 9 per share. What amount will be transferred to the capital reserve account? Capital reserve account forfeiturல போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். ஷேரை forfeiture பண்ணா கம்பெனிக்கு ப்ராஃபிட். ஷேரை forfeiture பண்ணா கம்பெனிக்கு ப்ராஃபிட். வெரி குட். எவ்வளோ ப்ராஃபிட்டு? எவ்வளோ பணம் ஏற்கனவே கொடுத்துருக்காரோ அதெல்லாம் லாபம். ஏன்னா திருப்பி தர போறது இல்லை, அது லாபம். திரும்ப ரீஇஷ்யூ பண்ணும்போது 10 rupees ஷேர்ஸை 10 rupeesல இஷ்யூ பண்ணால் லாஸ் கிடையாது. நான் 10 rupees ஷேர்ஸை 9 rupeesல இஷ்யூ பண்ணினா அப்படின்னு என்ன அர்த்தம்? 9 rupees வாங்கிட்டு 10 rupeesக்கு ஷேர் சர்டிஃபிகேட் கொடுத்தா 1 rupee லாஸ். 1 rupee லாஸ். அப்போ என்ன பண்ணணும்? நெட்டா அமௌண்ட் பார்க்கணும். இது forfeiture பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட்டு, ரீஇஷ்யூ பண்ணும்போது ஒரு லாஸ். அந்த ப்ராஃபிட்ல இருந்து அந்த லாஸை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ப்ராஃபிட்ல இருந்து லாஸை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நெட் ப்ராஃபிட்டு. அந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணும்?
கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். லாஸ்ட் கொஸ்டின் நல்லா கவனிங்க. எவ்வளோ ஷேர்ஸ்? 100 ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each for non-payment of final call of rupees 2 per share. இது கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ சார்? 10 ரூபீஸ் சார். என்ன சார் கொடுக்கல? எவ்வளோ கொடுக்கல? 2 ரூபா கொடுக்கல. எவ்வளோ கொடுத்துருப்பாருங்க? கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப கால்குலேஷன்ஸ், ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. ஒரு ஷேரோட ரேட்டு 10, எவ்வளோ கொடுக்கல? 2 ரூபா கொடுக்கல, 2 ரூபீஸ் கொடுக்கல. அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 8 ரூபீஸ் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் லாபம் யாருக்கு? கம்பெனிக்கு. ஏன்? ஒரு பைசா கூட என்ன பண்ண மாட்டோம், திருப்பி தர மாட்டோம். அந்த 8 ரூபாயும், ஒரு ஷேருக்கு 8 ரூபா அப்படின்னா 100 ஷேருக்கு எவ்வளவு? 800 ரூபீஸ் சார். அந்த 800 ரூபீஸ் அப்படியே ப்ராஃபிட்டா வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்றோம்? இந்த 100 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்றோம். எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்றோம்? 9 பர் ஷேர். சார் 10 ரூபீஸ் சார் 9 ரூபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணா எவ்வளோ லாஸ்? 1 ரூபி லாஸ். அப்போ ஒரு ஷேருக்கு 1 ரூபி லாஸ்னா 100 ஷேருக்கு எவ்வளோ லாஸ்? 100. அப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல ப்ராஃபிட் 800, செகண்ட் லைன்ல லாஸ் 100. அப்போ நெட்டா எவ்வளோ? ப்ராஃபிட் மைனஸ் லாஸ் 800 மைனஸ் 100 700. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? 700 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதை ஜேர்னல் என்ட்ரியோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெளிவாக அடுத்த ஸ்லைடில் ஜேர்னல் என்ட்ரியோட போடலாம். வாங்க அதை பார்த்தீங்க. ஜேர்னல் என்ட்ரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. வாங்க பார்ப்போம். ரைட், எப்படி பாருங்க. ஓகே, சுப்ரீம் லிமிடெட் ஃபார் ஃபியூச்சர்ட் 100 shares of rupees 10 each இப்படி கொடுத்துட்டா, ஸோ என்ன பண்ணும்? ஸோ ஜேர்னல் என்ட்ரி 100 shares for future. ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணும்? 100 into 10. கால்ட் அப் கேபிட்டல் எவ்வளவு? 10 rupees. ஒரு ஷேர் ரேட் எவ்வளவு? 100. 100 into 10 எவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். எவ்வளோ ஷேர்ஸ்க்கு? 100 ஷேர்ஸ்க்கு. ஒரு ஷேருக்கு எவ்வளோ கேட்குறோம்? 10 ரூபா. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1000. பணம் கொடுன்னு கேட்டா என்ன ஆன்சர் வரும்? ஒன்று பணம் தருவாங்க, தராமல் இருப்பாங்க. வெரி குட், அவ்வளோதான். அப்போ கிரெடிட்ல என்ன பண்ணுவோம்? எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ அதை தனியாக, கொடுக்காத தனியாக பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் ₹2. 2 ரூபா தரல கண்ணா, தராத தனியாக போட்டுரு. எவ்வளோ தரல? 2 ரூபா தரல. எவ்வளோ ஷேர்ஸ்க்கு? 100 ஷேர்ஸ்க்கு. 100 into 2 கால்ஸ் இன் அரியர். தரல அப்படின்னா கால்ஸ் இன் அரியர். ஸோ உங்கள் புக்கில் என்ன இருக்கலாம்? கால்ஸ் இன் அரியர்னு இருக்கலாம். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் என்னன்னு இருக்கும்? ஃபைனல் கால் தரலையா? ஃபைனல் கால்னு இருக்கு. எல்லாம் ஒன்று தாங்க. ஃபைனல் கால்னு கொடுக்கலாம் அல்லது கால்ஸ் இன் அரியர், 2 3 தான். இது தரல. இப்போ 2 ரூபா தரலனா மொத்தம் 10 ரூபாயில 2 ரூபா தரல. அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 10 - 2 8 rupees வந்திருக்கும். அப்போ 100 into 8 ஃபோர் ஃபியூச்சர்னு. ஏன் சார் ஃபோர் ஃபியூச்சர்னு போட்டிருக்கீங்க? வந்த பணத்தை அப்படியே வச்சுக்கோம், ஒரு பைசா திருப்பி தர மாட்டோம். அது எனக்கு லாபம், கம்பெனிக்கு லாபம், அதனால ஃபோர் ஃபியூச்சர் இருக்கு. வெரி குட். ஸோ இதான் ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. என்னது? பணம் கொடுன்னு கேட்கறது இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. வந்தா ஃபோர் ஃபியூச்சர், வரலைன்னா அரியர். கேட்டது 10, வந்தது 8, வராதது 2. வராதது அரியர், வந்ததெல்லாம் எனக்கு அப்படியே வச்சுக்கோ, எனக்கு லாபம் ஃபோர் ஃபியூச்சர். ஓகே சார். அடுத்த என்ன இருக்கு? இந்த 100 ஷேர்ஸை விற்கிறேன், ரீஇஷ்யூ பண்ணுறேன். எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணுறேன்? 9 ரூபீஸ்க்கு. 10 rupees ஷேர்ஸை 9 ரூபீஸ்க்கு விற்கிறேன். அப்போ உனக்கு பணம் எவ்வளோ வரும்? ஒரு ஷேருக்கு 9 ரூபீஸ் வரும். எவ்வளோ ஷேர் விற்கிற? 100 into 9 பேங்க் அக்கௌண்ட் 900 உள்ள வந்துருக்கு. எப்போ பணம் உள்ள வந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் டெபிட். அடுத்த என்ன இருக்கு? லாஸ் ஆகுது பாருங்க. இங்க ப்ராஃபிட்டை கிரீன்ல போட்டிருக்காரு, கிரெடிட். லாஸ் ஆனிச்சுன்னா ஏன் சார் டெபிட்ல போடுறீங்க? ஆமாப்பா, ப்ராஃபிட்னா கிரெடிட், லாஸ்னா டெபிட். as per the nominal account rule, debit all expenses and losses, credit all income and gain. ஓகே ரைட். இதை வாங்கிட்டு அவருக்கு என்ன கொடுக்க போறோம்? ஷேர் சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். அதனால ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அப்போ என்ன வருது? ஃபோர் ஃபியூச்சர்ல ஃபோர் ஃபியூச்சர் ப்ராஃபிட் 800, லாஸ் 100. 800 minus 100, வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் 700. கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளவு? ஆன்சர் 700. ஸ்டூடெண்ட் திரும்ப நான் சொல்றேன். ஸோ லென்த்தியான வீடியோ மாதிரி உங்களுக்கு தெரியும். 10 ஒன்வேர்டுக்கு ஏங்க சார் இவ்வளோ நேரம் சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்கறது எனக்கு தெளிவாக புரியுது. இந்த 10 ஒன்வேர்டுக்காக சொல்லலை.
ஸோ இம்பார்ட்டன்ஸ் தான். நீங்கள் காலேஜ் போனாலும் நீங்கள் சிஏ படிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இந்த கான்செப்ட், தியரியோட கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். தியரி கான்செப்ட் தெளிவாக இல்லை அப்படின்னா சம் டஃப்பாக இருக்காது, ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். If you have any doubt, any clarification, ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட், உங்களோட எனி கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.